என் மாமனோட மனசு மல்லிகைப்பூ போல பொன்னானது, அந்த வண்ணமயிலாத நாள் கொஞ்சியது போல பூ போடுது. என்ன மல்லிகா, என்னதான் நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்க போல. ஆமா, நினப்புத்தான். காலமுட கடைசியில் உங்களை வச்சு நான் பாட்டு வேற பாடுறானோ. சரி சரி, நான் அப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்பட்டுமா? ஏங்க, இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பேன்னு சொன்னீங்க. நானும் ஒன்றும் சமைக்கல, மதியத்துக்கு பொறுமையாக சமைக்கலான்றேன். நீங்கள் இப்போ ஆஃபீஸ் கிளம்பட்டுமான்னு கேட்குறீங்க. அது ஒரு முக்கியமான கிளைண்ட்டுமா, அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணி இப்போயே பார்த்தாகணும்னு வர சொல்கிறாரு. அப்போ ஒரு ரெட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்போ மதிய சாப்பாடு? மதிய சாப்பாட்டுக்கு நான் வந்துடுவேன், நீ சமைச்சு வை. சரி சரி, அப்போ மதியம் என்ன சமைச்சு வைக்கிட்டேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். நீ என்ன செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும், நீ என்ன வேணால் செஞ்சு வை. ஏங்க, எனக்கு நான் தானே செய்கிறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு வைக்கிறேன். சரி, அப்போ ஒன்று பொண்ணு மீன் எடுத்து நல்லா குழம்பு வச்சு நல்லா வறுத்து வச்சிடு. அப்படியா? சரி, பண்ணிடுறேன். ஏம்மா ஏன் இருக்கிற? இல்லை இல்லை, நான் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. ஆ சரி, நான் வரட்டா? மீன் வாங்க நேற்று சொல்லியிருந்தால் காலைல சந்தைக்கு போயிருக்கலாம். இப்போ தெருவில் வேணா மீன்காரன் வரானான்னு பார்த்துட்டு நிற்கணும். இல்லைன்னா நம்ம தான் கூட தூக்கிட்டு சந்தைக்கு போகணும். சரி, வாங்கிட்டு வந்து செஞ்சு வைப்போம். அந்த மனுஷன் வாயை திறந்து ஆசைப்பட்டு கேட்கறது பெருசு. நம்ம வேற இன்றைக்கி முடியாது கிடையாதுன்னு சொன்னோம், அப்புறம் அந்த மனுஷன் வாயே திறக்க மாட்டார். இன்றைக்கி ஒரு நாள் அவருக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு வைப்போம். போய் புளியை ஊற வச்சுட்டு மீன் வாங்க கடைக்கு போயிட்டு வருவோம். புளியை ஊற வச்சாச்சு. சரி, நம்ம போய் மீனை வாங்கிட்டு வந்துடுவோம். எக்கா வாடியுமா, என்னடா காலையிலேருந்து ஆளை கணவன் பார்த்தேன். அதுவா, காலையில் அவங்க கொழுந்தனாருக்கு சமைச்சே ஆகணுன்ட்டாரு. அதான் கஷ்டப்பட்டு ஒரு இட்லியை ஊற்றி கடையில் ஒரு பொடி பாக்கெட்டை வாங்கி வச்சுட்டு வாயேங்க்கா. சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும் நைட்டு. ஏண்டி, இதுக்கு பேர் சமைக்கிறதா? இட்லி அவிச்சு வச்சேன்னு சொல்லு, பொடியை கடையில் வாங்கி கொடுத்துட்டேன். மாவாவது நீ அரைச்சே இல்லையா? இல்லைக்கா, அதுவும் கடையில் தான் வாங்கினேன். பொட்டனா 20 ரூபா, 2 பேருக்கு தான் வந்துச்சு பார்த்துக்கோங்க. அப்போ நீ ஒன்றுமே செய்யலை, மாவை எடுத்து சட்டியில் ஊற்றி வச்சிருக்க, அம்பிட்டு தானே. என்ன இந்த அக்கா அப்படி நம்மளை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னாடி அதான் நம்ம பண்ணோம். ஏக்கா, அப்படியெல்லாம் பொட்ட பொதுவாக சொல்லிட முடியாது. அந்த மாவை எடுத்து கிண்டி கரண்டியில் அள்ளி சட்டியில் ஊற்றி அதை மூடி போட்டு வைக்கணும்ல. ஆமாம்மாண்டி, ரொம்ப பெரிய வேலை தான். நாங்கள் அந்த வேலையை செய்கிறதில்ல பாரு, அதுக்கு இம்புட்டு நேரம். சரி சரி, நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? நான் இப்போ தாண்டி புளி ஊற வச்சேன். எப்போ பாரு புளி குழம்பு சாம்பார்னுக்கிட்டு நாக்கே செத்து போச்சுக்கா. ஏதாவது நாக்குக்கு ருசியே செய்யக்கூடாது? கறி மீன் முட்டைன்னு அட்லீஸ்ட் ஒரு கருவாடாவது வாங்கி இருக்கக்கூடாது? அடியே, நான் மீன் குழம்புக்கு தாண்டி புளி ஊற வச்சுருக்கேன், புளி குழம்புக்கு இல்லை. அப்படியா? அருமை அருமை. இன்னைக்கு அப்போ நம்ம வீட்டில் மீன் குழம்புன்னு சொல்லுங்க. ஆமாம். சரி, இப்போ மீன் வாங்க எங்கே போகிறீங்க? இனிமேல் எங்கடி போகிறது? இப்போ எவனாவது மீன் எடுத்துகிட்டு வருவான்ல, அவன்கிட்ட அடிச்சு பேசி வாங்க வேண்டியதான். நல்லது, வாங்க அப்படியே தெருமுக்கில் போய் உட்காருவோம். எவனாவது வந்து அப்போ தான் தெரியும். ஆமாம், நானும் அதுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தேன். பாச பக்கமாக போய் உட்காந்தேன்னு வையேன், எவனாவது வந்தால் போனால் மீனை வாங்கிட்டு வந்துடலாம் பார்த்துக்க. சரி, கூட போய் எடுத்து கிளம்புங்க, நானும் வரேன். நீயும் வரியா? ஆமாக்கா, உங்களுக்கு மீன் என்ன ஏதுன்னு தவிர ஒன்றும் பத்தாது. நான் வந்தால் தான் நல்லபடியாக நல்ல மீனாக பார்த்து வாங்க முடியும். ஓஹோ, வீட்டிலேருந்து ஏதாவது வேலை சொல்லிவிடுவாங்க, பயந்து என் கூட வரேன். நான் எப்படிலாம் நினைச்ச மாதிரிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நான் உங்களுக்கு உதவியாக தான் வரேன். வாங்க போவோம். ஒன்றுக்கு 2 மருமக கட்டி என்ன பிரயோஜனம்? 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் கிடையாது. ஒருத்திக்கும் ஒன்றும் தெரியல. காலையில் டிஃபனை வைட்டினா 2 கல்லுருண்டை கொண்டு வந்து வைக்கா. கேட்டால் அதுக்கு பேர் இட்லிங்கிறா. இதெல்லாம் இட்லினா இட்லியே தூக்க மாட்டி தொங்கிடும். ஆனால் இந்த உண்மை வெளியே சொல்ல முடியுதா? சொன்னால் நாளைக்கு நமக்கு இட்லி கிடைக்காது. அந்த கல்லுருண்டை இல்லைன்னா நம்ம ஹோட்டலில் தான் போய் சாப்பிட்ணும். இவளாவது பரவாயில்ல, மாவுன்னு ஒன்றும் ஆட்டுறா. ஒருத்தி இருக்காளே, அவன் மாவாட்டுறது கூட கிடையாது. கடையிலே வாங்கி ஊற்றி தின்னுட்டு உடம்பு வளர்த்துட்டு தெரியல. எல்லாம் என்ன சொல்லணும்? தங்கம் போல் என் அண்ணன் பிள்ளைங்களாம் கட்டி வச்சுருந்தா என் மகன்களுக்கு பொங்கி போட்டு இருந்திருப்பாளுங்க. இதுங்க கட்டி வச்ச பற்றியா என்ன சொல்லணும்? எல்லாம் காலை கொடுமை. என்னன்னு தெரியல, இந்த கால் மூட்டு வேறு ரொம்ப வலிக்குது. ஒரு தைலம் வாங்கிட்டு வர கூட இந்த வீட்டில் ஆள் இல்லை. என் பையன் சொன்னால் வாங்கி தருவான், அவனே காலையில் வேலையாக போயிட்டான். இப்போ யாரை கடைக்கு போக சொல்லலாம்? பிள்ளைகளும் ஒன்றும் வீட்டில் இல்லை, பள்ளிக்கூடம் வந்தாது, பள்ளிக்கூடத்துக்கு போயிடுச்சு. கடைக்கு போய் யார் போவா? சரி போகலாமா? அக்கா, கிளவி வாசல்லே உட்காந்துட்டு கிடக்குக்கா. நம்ம வெளியே திரும்ப போகிறோன்னு வைங்களேன், நம்மள விடாது. அடியே, மீன் வாங்க வேணடி போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. வா போவோம். அதுவும் அவங்க பையன் வேறு கேட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னு வையேன், அதெல்லாம் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லிடுவாங்க.
ஆனால் ஒன்றும் தர சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். நம்ம சாப்பிடணும்னு மீன் வாங்கணும், அது சொத்தை இது இல்லைன்பாங்க. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு பட்டாசி, நாளைக்கு வெள்ளி அப்படின்னு 1000 ரீசன் சொல்லுங்க அந்த கிழவி. இதே உங்கள் பிள்ளைங்க ஏதாவது கேட்டுச்சு அம்பிட்டு தான். விரத நாளும் கணக்கு இல்லை, நல்ல கொள்ள நாளும் கணக்கு இல்லை, எல்லா நாளும் அசைவ நாள் ஆகிடும். அதுதான் தெரிஞ்ச விஷயமா சேட்டி, எதுக்கு அதை சொல்லிட்டு கிடக்க? அப்படி இல்லைக்கா, மீன் வாங்கவே போனாலும் எதுக்கு 2 பேர் போகணும்? ஒருத்தர் வீட்டில் இருக்க வேண்டியதானு சொல்லணும். அதான் சொல்கிறேன், நீங்கள் முன்னே போக மீன் வாங்குறேன்னு சொல்லி நான் பின்ன ஏதாவது சொல்லி வந்துடுறேன். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மீனை வாங்கிட்டு வருவோம். ஆமாடி, நீ சொல்கிறதும் வாஸ்தவம் தான். கிளவிக்கு நம்ம ஜோடியாக எங்கே கிளம்புனாலும் முடிக்காது. வீட்டிலே எதுக்கு ஊழியம் பண்ணிக்கிட்டே கிடக்கணும்னு நினைக்கும். நீ சொல்கிற மாதிரி நான் முன்னே கிளம்புறேன். நட்டாத்தி வேற மீன்காரமாக பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னான். சட்டுப்புடுன்னு போய் மீன் அள்ளிட்டு வந்துடுறேன். நீங்கள் முன்னே போங்க, நான் பின்னையே வந்துடுறேன். நான் இல்லாமல் மீனை வாங்கிடாதீங்கக்கா. உங்களை எல்லாம் ஏமாற்றி விடுவாங்க, ஏமாற்றி. எனக்கு தான் நல்ல மீன் எது கெட்ட மீன் எதுன்னு தெரியும். நட்டாத்தி பிடிச்சி வச்சிருப்பா, நீங்கள் போய் எப்படி என்னன்னு விசாரிச்சுட்ருங்க. நான் பின்னமே ஓடி வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடு. இப்போ இந்த கேள்விட்டு என்ன சொல்லி நம்ப போகிறது? என்ன வண்டிதா காலங்காத்தாலே கூடிங்கையுமா எங்கே கிளம்பிட்டேன்? அது ஒன்றும் இல்லைக்க, மீன் வாங்கலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். மீனா? இப்போ எதுக்கு மீன்? ஓஹோ, முதல்ல வாரத்துக்கு ஒரு நாள் கறி மீன் எடுத்தால் போதுன்னு இருந்துச்சு. இப்போ வர வர உனக்கு வாரத்தில் 7 நாள் கறி தின்னு போல இருக்கோ? அப்படி இல்லைக்க. அப்புறம் எப்படி? நாக்கு கொஞ்சமாவது அடக்கணும். என் புள்ள கஷ்டப்பட்டு சம்பாதிக்கான், நீ என்ன மீன் கறின்னு வாங்கி வாங்கி தின்னுட்டு தெரிய, அப்படி தானே? இதை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. என்ன கேட்க சொல்கிற? பொம்பளைன்னு நான் அடக்க வேணாம். எப்போ பாரு சோறு சோறு குழம்பு குழம்புன்னு. இந்த அசைவத்தெல்லாம் கொஞ்சம் குறை. உனக்கும் வயசாகுது பத்தியா? என்ன அத்தை சொத்தனுக்கிட்டு? நான் சொல்கிறது வச்சு மீன் வேணாம், ஒன்றும் வேணாம். உள்ளே போய் புளிக்குழம்பு வச்சு ஒரு நல்ல துவையிலறேன். இப்போ வீட்டில் நீ நான் அந்த உமா தானே இருக்கோம். பிள்ளைகளும் பள்ளிக்கூடம் போயிடுச்சு, என் பசங்களாம் ஆஃபீஸுக்கு போயிட்டானுங்க. இப்போ எதுக்கு மீன்? நான் சொல்கிறது சத்த கேளுங்க. நான் மீன் வாங்க போகிறதே உங்கள் பையனுக்கு தான். உங்கள் பையனுக்கு தான் மீன் சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கி வரேன்னு சொன்னாங்க. அதான் போகிறேன். அது தெரியாமல் நீங்கள் பாட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, நம்ம பையன் தான் கேட்டிருக்கேன். இது தெரியாமல் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம். சரி, சமாளிப்போம். சரி நீங்களே மீன் வாங்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, நான் உள்ளே போகிறேன். எனக்கும் காசு மிச்சம் தான். வீட்டில் துவையில வச்சு புளியை கரைச்சி குழம்பு வச்சுட்டா வேலை முடிஞ்சு. நான் அப்படியே உள்ளே போகிறேன். ஐயோ மல்லிகா, செத்த நில்லு. சொல்லுங்க. அதாவது நான் ஏதோ காசு செலவாகணுங்கிறதுல சொல்லிட்டேன். என் பையனை கேட்டிருக்கான். அவன் கேட்டால் இல்லைன்னு இந்த வீட்டில் ஏதாவது இருக்கணுமா? எதுக்கு என்னாலும் உடனே ரெடி ஆகிடணும். அவன் வாரம் ஃபுல்லாக உழைக்கிறவன். அவனுக்கு ஒரு வாரத்தில் 4-5 நாளாவது கறிமீன் இருந்தால் தான் நல்லா சாப்பிட்டு உடம்பு தேற்ற முடியும். ஏற்கனவே அவன் மெலிஞ்சு போய் கிடக்கான். என்னது மெலிஞ்சு போய் கிடக்காரா? டாக்டர் ஃபேட்டை வரன்னு திட்டிகிட்டு இருக்காரு, என்ன கிளவியனமா மெலிஞ்சு போயிட்டு இருக்காருன்னு சொல்லுது. அவனே பாவம் எனக்கு ஒரு நாள் ஆசைப்பட்டு கேட்பான். முதல்ல போய் எடுத்து சமைச்சு வைக்கிற வழியை பாரு. அவன் வரத்துக்குள்ளே சீக்கிரம் வந்து செய்யும். சரி, உன் பிள்ளைக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? இப்போ பாரு நீங்கள் முதல்ல சொன்னதுதான் சரி. நம்ம ஒன்றும் இன்னைக்கு மீன் எடுக்க வேணாம், நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்குவோம். அதெல்லாம் இல்லை மல்லிகா, நீ இன்னைக்கு போய் எடுத்துட்டு வந்துரு. என் பையன் சீக்கிரம் வந்துடுவான், சட்டுப்பட்டுன்னு போயிட்டு வா. காசு வேறு கம்மியாக தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு விஷயமா இரு. நான் சுருக்கு பையிலேருந்து ஒரு 500 ரூபா தரேன். இன்னும் 1 கிலோ சேர்த்து எடுத்துருவான். அப்போ தான் அவன் நல்லா சாப்பிட முடியும். எனவே காசு கேட்டால் நம்மள்ட்ட இல்லைங்கோ. 2 ரூபா கருவேப்பிலை மல்லி கொடுனா கூட தராது. இன்னைக்கு 500 ரூபா மீன் எடுக்க தருதான். கொடு. இதில் 500 ரூபா இருக்கு. இந்த மல்லிகா, இதில் ரூபா இருக்கு. போய் நல்ல மீனை தேடி திரிஞ்சு வாங்கிட்டு வா. ஆகாது போகாதெல்லாம் வாங்கிடாத. ருசி நல்லா இருக்கணும், தெரியுதா? நல்லா புது மீனா பார்த்து நல்லதாக வாங்கிட்டு வா. இந்த ரூபா. சரிக்கா, நான் போய் மீனை வாங்கிட்டு வரேன். எப்பா, இந்த கெட்டதுலேயே ஒரு நல்லது. 500 ரூபா தேடிட்டு